ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் வீடியோல தரமா ஒரு மேட்டர் கொளுத்தி போட்டிருக்காப்ல. அதாவது போன வாரம் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல பிரவீன் ராஜ் அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாரு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருப்பாரு. அது மட்டும் இல்ல சூப்பர் டிலக்ஸ்க்கு போறதுக்கான பவரையும் அவர் தான் வாங்கியிருப்பாரு. ஒர்க்கர் சைட்ல இருந்து ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் தான். ஓகேவா? மெயினா டாஸ்க்ல ஜெயிச்சது நம்ம சுபிக்ஷா அவர்கள். அதை விட்டலாம். இந்த இதுல ஸ்வாப் ஆகிறதுக்கான பவரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சது பிரவீன் ராஜுக்கு. ஆனா இந்த வாரம் அவர் கேப்டனா மாறினதுனால பிக் பாஸ் நீங்க ஒன்னே கேப்டனா இருக்க போறீங்களா, இல்லனா சூப்பர் டிலக்ஸ்க்கு மாறி நீங்க அந்த லக்ஸரி லைஃபை என்ஜாய் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்ல. இதுக்கு பிரவீன் ராஜ் என்ன முடிவு எடுத்தாருன்னா, இல்ல சார் நான் பின்வாங்குற மாதிரி இல்ல, நான் கேப்டன்சியா எடுத்து நடத்துறேன், இந்த சூப்பர் டிலக்ஸ்க்கு போறதும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்போ நீங்க இதை வேற யாருக்காவது மாத்தி கொடுக்கணும், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் சூப்பர் டிலக்ஸ்க்கான பவரையும் நீங்க மாத்தி விட்டுணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரவீன் ராஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சாப்ல. அதாவது எல்லா பிக் பாஸ்லயும் என்ன இருக்கும்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பவர் இந்த வாரம் அவங்க கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அடுத்த வாரத்துக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி அப்படி இல்ல. நீங்க வேற யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கலையரசன் பேரை நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் சொல்லிட்டாரு. கலையரசன் சொன்ன உடனே பிக் பாஸே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, என்னடா இவன் கலையரசன் பேரை சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே, ஷூரா ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே பிரவீன் ராஜ் சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் மறுபடியும் கேட்கும் போது, இல்ல சார் நான் கலையரசனை சூஸ் பண்ணல, நான் கனியக்காவை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கான ரீசன் அவர் என்ன சொல்றாருன்னா, கலையரசன் என்கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தான். அதனால எனக்கு டக்குன்னு அவன் மைண்ட்ல நான் பேரை சொல்லிட்டேன் சார். பட் ஆனா இது கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனோம்னா நான் கனியக்காவை சொல்றேன். ஏன்னா கனியக்கா எப்பவுமே கிச்சன்ல அவங்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க போன வாரம் கேப்டனா இருந்தோம், நிறைய அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைச்சது, நிறைய விஷயம் பண்ணாங்க. பட் ஆனா சூப்பர் டிலக்ஸ்க்கு போயிட்டா கொஞ்சம் சைலண்டா இருக்கணும், அதாவது எந்த வேலையும் செய்ய போறது இல்ல, அவங்க சைலண்டா இருப்பாங்க, அந்த கேம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அந்த வீட்டுக்கு போறதுக்கான பவரை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ராஜ் அவர்கள் சொன்னாங்க. அவர் அங்க சொல்லும் போதே இங்க விஜய் பார்வதியோட மூஞ்சி செத்து போச்சு மக்களே. என்னடா இவன் டக்குன்னு கனியாக்காவை குத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அங்க புலம்புறத கொஞ்ச நேரம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிக் பாஸ் கனியா அவர்களை அந்த பக்கம் மாத்திட்டாப்ல, அதாவது சூப்பர் டிலக்ஸ்க்கு மாத்திட்டாரு. அப்போ விஜய் பார்வதி பிரவீன் ராஜ் கிட்ட கேக்குறாங்க, ஏன் என்ன ஒரு பேஸ்ல நீ கனியாக்கா சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது பிரவீன் ராஜ் அவரோட எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறாரு. இந்த மாதிரி மேட்ச் சுவாரஸ்யமா, அதாவது கேம் சுவாரஸ்யமா இருக்கும், அவங்க அந்த சைடு போனாங்கன்னா அதை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் அவங்களை அந்த பக்கம் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்ப சொல்லும் போது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று இருக்குல்ல, அது அவங்களுக்கும் போவோன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டிஸ்கஷன் போகும்போது இங்க கனி அவர்கள் எப்போ ஒருத்தங்களுக்கு இப்ப நான் இங்க தாங்கவே முடியல, அதாவது என்ன எப்படியாவது இந்த வாட்டி நாமினேஷன்ல கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு குத்தணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க விஜய் பார்வதியை கமெண்ட் பண்றதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு விஜய் பார்வதி, ஆமா எப்படி நீங்க மிஸ் ஆனீங்கன்றது என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படியே ஒரு காமெடி கலந்த ஒரு சண்டை. அதாவது வெஞ்சன்ஸ் உள்ள இருக்கு, வெளியே வெஞ்சன்ஸை காமிக்கல, இப்படிதான் அங்க போச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்தது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காரு மக்களே. அது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அதுல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல, எவளா எப்படி எல்லாம் வளைஞ்சு இருக்க போறான்றது தெரியல. அது என்ன ஏதுன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். அது இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோல உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.